கிங்கா ஸ்டுடியோஸ்ல இந்த வீக்ல என்னென்ன லோ பட்ஜெட் கார் செக்மெண்ட் இருக்குன்னு நான் இந்த வீடியோல கவர் பண்ணலாம். டிஎன் பாண்டிச்சேரி ரெண்டுமே இருக்கு அண்ட் லோ பட்ஜெட்லயும் ஃபினான்ஸ் நம்மளால பண்ணி தர முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 lakhல இருந்து நம்ம கிட்ட கார்ஸ் இருக்கு. இதான் அந்த லோ பட்ஜெட் கார். ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1,10,000 நம்ம கோட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு Hyundai Santro 2007 மாடல், 64,000 ஓடி இருக்கு. ஓனர் சீரியல் பாத்தீங்கன்னா இது செகண்ட் ஓனர். ஸோ இன்டீரியர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், ஆடியோ ஒர்க்கிங், 2 பவர் விண்டோஸ் வந்துடும். சீட் கவர்ஸ்லாம் வந்து ஹியூண்டாயோட ஒரிஜினல் சீட் இருக்கு அண்ட் வண்டி நான் ஃபிளட்டட் வெஹிக்கிள், மெக்கானிக் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் 0. ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியாது, ரெடி கேஷ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோசியபிள். 1,10,000 கோட் பண்ணியிருக்கோம். இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2007 GLS வேரியன்ட், பெட்ரோல் மேனுவல். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஒரு 2009 செடான் ஹியூண்டாயில வெர்னா எஸ்எக்ஸ் வேரியன்ட், பெட்ரோல் மேனுவல், சிங்கிள் ஓனர் வண்டி, டிஎன் ரெஜிஸ்டர்ட் வண்டி. இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியாது. 2 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியில மெக்கானிக் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஒன்றும் மேஜரா எதுவுமே இருக்காது. டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 20-30% இருக்கு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ஆடியோ ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங் வரும், பவர் விண்டோஸ் வரும், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வரும். சீட் கவர்ஸ்லாம் ஓகே கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம எவ்வளோ கோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,85,000, ஸ்லைட்லி நெகோசியபிள். எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஆல்டோ கேட்டன் TN22. இதுவும் சேம் ரெஜிஸ்டர்ட் வண்டி, சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப கம்மியாக ஓடி இருக்கும். 2015 வி ஆப்ஷன் வண்டி. ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணிருக்குது 2,65,000. ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷனும் பண்ணலாம் அண்ட் டவுன் பேமெண்ட்டா நீங்க ஒரு 60,000 80,000 அந்த மாதிரி கம்மி டவுன் பேமெண்ட்லேயே இந்த வண்டி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ண ரிஜிஸ்டர்ட் ஓனர், எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் ஒரு 70% இருக்கும். ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த லோ பட்ஜெட் வண்டியில கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு PUA ரிஜிஸ்டர்ட் ஆல்டோ 800. ஸோ இது வந்து ஒரு 2015 மாடல், செகண்ட் ஓனர், 89,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இந்த வருஷம் 6வது மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு. ஒரு கம்பெனி சர்வீஸ் வண்டி. சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் வந்து இப்போதான் போட்டிருக்காங்க. LXI பிரைஸ் வந்து 1,95,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெகோசியேட் பண்ணலாம். 15 இயர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஃபினான்ஸ் ஆப்ஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். கம்மி டவுன் பேமெண்ட்ல எடுக்கணும்னா இந்த கார் நீங்க சூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ்க்கு. ஸோ அடுத்து பார்க்க போகிறதும் ஒரு TN ரெஜிஸ்டர்ட் மாருதி செலிரியோ. இது வந்து ஒரு LXI வேரியன்ட், 2014 மாடல், மேனுவல், செகண்ட் ஓனர், 88,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன். இன்சூரன்ஸ் இப்போதான் முடிஞ்சது. ஸோ 3 lakhs நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணி தரலாம் அண்ட் TN அண்ட் பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் 2 பேருக்குமே நம்ம வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ப்ரைஸ் வந்து நேரில் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரியும் கிராஸ் செக் பண்ணுங்க. ஸோ நாம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் எடுப்போம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஒரு TN ரெஜிஸ்டர்ட் மாருதி செலிரியோ ZXI ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக் வண்டி. கிலோமீட்டர் ஜஸ்ட் 26,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கும். எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி. தாராளமா இந்த வண்டி மிஸ் பண்ணாம வந்து செக் பண்ணுங்க. பிரைஸ் 4,20,000 கோட் பண்ணிருக்கோம். ஃபினான்ஸ் ஆப்ஷன் 3 to 3.5 வரைக்குமே கிடைக்கும், ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுனாக்கா. சீட் கவர்ஸ், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே, ஏசி, பவர் ஸ்டேரிங், சஸ்பென்ஷன் எல்லாமே இந்த வண்டியில எக்ஸலண்டா இருக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட் ஹியூண்டாயில சாண்ட்ரோ. இது வந்து 2010 மாடல், FC லைவ்ல இருக்கு, GLS வேரியன்ட். ஸோ இன்டீரியரும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் வந்துடும், ரிமோட் கீ வந்துடும், ஏசி ஒர்க்கிங் அண்ட் ஆடியோ ஒர்க்கிங். ஸோ டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது. இன்சூரன்ஸும் ஜஸ்ட் இப்போதான் எக்ஸ்பைரி ஆச்சு. ஸோ செகண்ட் ஓனர் கண்டிஷன் 1,65,000, ஸ்லைட்லி நெகோசியபிள். ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ண முடியாது. மெக்கானிக்கோட தாராளமாக செக் பண்ணலாம். பார்க்க போகிறது ஒரு மாருதி இக்னிஸ் PY ரெஜிஸ்டர்டு, செகண்ட் ஓனர் சீரியல்ல இருக்குது வண்டி. கரண்டா 2017 மாடல், கிலோமீட்டர் 53,000 தான் ஓடி இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த இயர் நவம்பர் மந்த் வரைக்கும் இருக்கு. இந்த வண்டிக்கு தாராளமாக ஃபினான்ஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வரைக்குமே கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிரும். அதுக்கு மேலேயும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ சீட் கவர்ஸ்லாம் நல்லா இருக்கு, சீட் கவர்ஸ்லாம் நல்லா இருக்கு, இன்டீரியர் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காருக்கு வந்து 3,30,000 கோட் பண்ணியிருக்கோம், ஸ்லைட்லி நெகோசியபிள். மெக்கானிக் கோட் வந்து கூட நீங்கள் செக் பண்ணலாம். மைனர் ஸ்க்ராட்ச் அண்ட் டென்ட் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 2020 வேகனார் VXI ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டி இது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா VXIல ஆட்டோமேட்டிக், கிலோமீட்டர் 67,000 ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து இப்போதான் முடிஞ்சுது, மார்ச் தானே இது. ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் வரைக்கும் லைவ்ல இருக்கு. ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி தரலாம்.
வெல் மெயின்டைன் வண்டி. எக்ஸ்டீரியர்ல மைனர் ஸ்கிராச்சஸ் தான் நீங்க நோட் பண்ண முடியும். டயர் பாயிண்ட்ஸ் வந்து அரௌண்ட் 40% இருக்கு. ஸோ ஏசி, பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் அண்ட் கம்பெனி ஆடியோ எல்லாமே வந்துடும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,40,000 49,000 கோட் பண்ணியிருக்கோம். ஸ்லைட்லி நெகோசியபிள் அண்ட் ஃபினான்ஸ் ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு 4 lakhs வரைக்குமே கிடைக்கும், ப்ரொஃபைல் நல்லா இருந்தா. ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஒரு டிஎன் ரிஜிஸ்டர்ட் 2017 எலைட் i20. இது வந்து பெட்ரோல் மேனுவல். ஸோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 78,000 ஓடி இருக்கு. ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். மேக்னா வேரியன்ட் 1.2 மேக்னா. இது கப்பா என்ஜின் வரும். ஸோ வண்டி வந்து எக்ஸலண்டாக எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஓனரில் இருக்குது கரண்ட்டாக. அண்ட் டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ டயர்ஸ். ஸோ மைனர் டென்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் மட்டும்தான் நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஃபினான்ஸ் ஒரு 80% தாராளமாக பண்ணி தரலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்விஃப்ட் 2022 மாடல் VXI. இது வந்து பெட்ரோல் வெர்ஷன். 49,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு K சீரிஸ் என்ஜின். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்விஃப்ட்ல வந்து 3 சிலிண்டர் தான் வருது. இந்த வண்டியில் வந்து கம்பெனி ஆடியோ, ஏசி ஒர்க்கிங், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் வரும், பவர் விண்டோஸ் வரும், ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர்ஸ் வரும், ORVMs வரும், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள். ஸோ ரொம்ப கம்மி கிலோமீட்டர் ட்ரிவன். சீட் கவர்ஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் எடுத்து மேலே எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸ் போடனாலும் போடலாம். ஸோ ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். 5,99,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இந்த காருக்குலாம் 5 lakhs வரைக்கும் லோனே கிடைக்கும், ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா. தென் இது வந்து ஒரு டிஎன் ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள். பாண்டிச்சேரி டிஎன், ரெண்டு பேருமே 2 ஸ்டேட்ல இருந்துமே உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணி தரலாம். அடுத்து பார்க்க போகிறது ஒரு அகைன் ஒரு டிஎன் மாருதி ஸ்விஃப்ட். இதுமே 2015 மாடல் LXI. ஸோ 3,55,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஓனர் சீரியஸில் இருக்குது. இப்போ 75,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன். சீட் கவர்ஸ்லாம் போட்டிருக்கு. இதுவும் பெட்ரோல் வண்டி. டயர் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் ஒரு 20% இருக்கும். ஸோ எடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரல் சர்வீஸும் டயர் பாயிண்ட்ஸ் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். இந்த காருக்குமே டிஎன் ப்ரொஃபைல் அண்ட் பாண்டிச்சேரி ப்ரொஃபைல் ரெண்டுத்துக்குமே ஃபினான்ஸ் பண்ணி தரலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது இதுவும் டிஎன் தான். ஸோ அகைன் இதுவும் ஒரு டாடா டிகோர். இதுவும் டிஎன் ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள். ஸோ நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல நிறைய டிஎன் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு டிஎன் ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள். டாடால டிகோர் XEZ-A ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் டாப் வேரியன்ட். இது இந்த கார்ல 2 ஏர் பேக், ABS பிரேக்ஸ், கம்பெனி இன்ஃபோடைன்மெண்ட், ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர்ஸ், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கேமரா வித் சென்சார், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும். அண்ட் நம்ம கிங்கா ஸ்டுடியோஸ்ல வந்து லோ பட்ஜெட்ல டிஎன் வெஹிக்கிள்ஸுமே நிறைய இருக்கு. பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை. ஸோ நீங்க டிஎன் கஸ்டமர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சேல்ஸ் பர்சன்ஸ் நம்பர் இருக்கும், என்னோட நம்பர் இருக்கும். தாராளமா உங்களுக்கு என்ன கார் வேணுமோ, இந்த லிஸ்ட்ல இல்லாத காசு எது வேணாலும் தாராளமா செக் பண்ணலாம். ஸோ அகைன் நம்ம பார்க்கறது வந்து ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர். இது வந்து 2015 மாடல் டீசல் ஆம்பியன் வேரியன்ட். செகண்ட் ஓனர்ல இருக்கு. கரண்டா 1,29,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு மேனுவல் டீசல். ஸோ கார்ல பவர் ஸ்டியரிங், ஏசி, ரிமோட் கீ எல்லாமே ஒர்க்கிங். ஃப்ரண்ட்ல 2 பவர் விண்டோஸ் வந்துடும். பேக்ல வந்து உங்களுக்கு மேனுவல் தான் வரும். ஸோ இது பேஸ் மாடல். பட் உங்களுக்கு ஒரு மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் மைலேஜ் வேணும்னா இந்த காரில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நிறைய டீ போட்ஸ்லாம் வந்து இந்த கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸலண்டான கார். ஸ்லைட்லி பெயிண்ட் டச்சப்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒன்றும் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸோ மேஜர் டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் நீங்கள் இதில் எதுவுமே நோட்டீஸ் பண்ண முடியாது. மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் டவுன் பேமெண்ட் இது கொஞ்சம் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஹோண்டா ஜாஸ். இது வந்து ஒரு 2017 செகண்ட் ஓனர் பெட்ரோல். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79,000 ஓடி இருக்கு. SV வேரியன்ட், மிடிலுக்கு அப்புறம் வர வேரியன்ட். ஸோ இந்த காரில் வந்து உங்களுக்கு கம்பெனி இன்ஃபோடைன்மெண்ட், ரிவர்ஸ் கேமரா அண்ட் ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோஸ், 2 ஏர் பேக், ABS பிரேக்ஸ், EBD, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இந்த கார்லயும் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டயர் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இப்பதான் போட்டிருக்காங்க. இந்த காருக்கு ஃபினான்ஸ் பண்ணலாம். கேபின் ஸ்பேஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய சூப்பரா இருக்கும். லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே இந்த கார்ல நல்லா இருக்கும். இந்த காருக்கும் நம்ம ஃபினான்ஸ் பண்ணலாம். அரௌண்ட் ஒரு 50% இந்த காருக்கு ஃபினான்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்க்க போறது வந்து ஹோண்டா அமேஸ். இது வந்து பாண்டி ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம். பெட்ரோல் மேனுவல் இந்த கார். ஹோண்டா அமேஸ்ல வேரியன்ட் எஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 2013 மாடல். வெறும் 2,70,000 தான் நம்ம கோட்டே பண்ணியிருக்கோம். கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. டயர் பாயிண்ட்ஸ்னாலும் உங்களுக்கு மோர் தென் 70% இருக்கு.
ஸோ ஒரு சின்ன ஒரு காம்பேக்ட் செடான் வேணும் அப்படின்னாக்கா இந்த கார் சூஸ் பண்ணலாம். பட்ஜெட் சின்னதா இருக்கு, பட் ஒரு காம்பேக்டான செடான் வேணும்னா இந்த கார் ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷனா இருக்கும். 2,70,000 கோட் பண்ணிருக்கோம், பிரைஸும் கம்மி பண்ணி தரலாம். பட் இந்த காருக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியாது 2013ன்றதுனால. ஸோ கேஷோட வந்தீங்கன்னா வித் மெக்கானிக்கோட செக் பண்ணிட்டு ப்ரைஸ் பெட்டரா பண்ணி தரலாம். ஸோ அடுத்து பார்க்க போறது ஒரு டிஎன் ரெஜிஸ்டர்ட் சவுத் நம்பர் ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட்ல பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். ஈகோ ஸ்போர்ட்ல உங்களுக்கு மேனுவல் டீசல் நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். பட் இது வந்து ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 2016 மாடல் TN68 ரெஜிஸ்டர் டைட்டேனியம் வேரியன்ட், டாப் வேரியன்ட். உங்களுக்கு 4 ஏர் பேக்ஸ், புஷ் ஸ்டார்ட், ஸ்மார்ட் கீ அண்ட் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ், கம்பெனி இன்ஃபோடைன்மெண்ட், ரிவர்ஸ் கேமரா. ஸோ சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டயர் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து மோர் தென் ஒரு 50% இருக்கு. ஸோ இந்த கார்ல டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் மைனர் கூட இருக்காது. எக்ஸலண்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த காருக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் வேணும்னாலும் தாராளமா பண்ணி தரலாம். ஒரு டிஎன் ரெஜிஸ்டர்ட் ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் ஆட்டோமேட்டிக். நீங்க அதிகமா ஆட்டோமேட்டிக் வண்டி வெளியில பார்க்க முடியாது, மேனுவல் டீசல் தான் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 4 சிலிண்டர் ஆட்டோமேட்டிக் வண்டி, தாராளமா ட்ரை பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி தரலாம், பிரைஸ் நெகோசியபிள். அடுத்து பார்க்க போறது மாருதி ஈகோ 2022 மாடல், சிங்கிள் ஓனர்ல தான் இருக்கு. கிலோமீட்டர் 70,000 பிளஸ் ஓடி இருக்கு. ஸோ இந்த வண்டி பாத்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ எக்ஸலண்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்ட்ஸ் ஃப்ரண்ட் வந்து ஒரு 60%, ரியர் டயர்ஸ் ஒரு 30% இருக்கும். எடுத்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம் அந்த கார்ல. ஸோ இந்த கார்ல வந்து பவர் ஸ்டியரிங் வராது, கார்லயே வராது. கம்பெனி ஆடியோ ஒர்க்கிங், இந்த கார்ல பவர் ஸ்டியரிங் வராது. அண்ட் ஆடியோ வந்து போட்டிருக்காங்க, பயோனியர் ஆடியோ. ஏசி ஒர்க்கிங், வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. சஸ்பென்ஷன் அது எல்லாமே எடுத்து ஜஸ்ட் ஒரு சின்ன சீட் கவர்ஸ் மட்டும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி காரோட கண்டிஷன்ஸ் எக்ஸலண்டா, எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. மெக்கானிக் ஒர்க்ஸ்லாம் இந்த கார்ல எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க கார் எடுத்தீங்கன்னா கிங் கார்ஸ்ல வந்து ஒரு மைனர் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்க எங்க கார் எடுத்தீங்கனாலும் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்றது நல்லது. அதுக்கப்புறம் நீங்க கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணி அகைன் சர்வீஸ் நீங்க பீரியடிக்கா மெயின்டைன் பண்ண முடியும். ஃபினான்ஸ் ஆப்ஷன் மோர் தென் 2015 மேல கார் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா ஃபினான்ஸ் ஆப்ஷன் நம்ம பண்ணி தரலாம். பிரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, பிரைஸ் நெகோசியபிள். நீங்க நேரா விசிட் பண்ணுங்க, மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் லோ பட்ஜெட் அண்ட் ஹை பட்ஜெட் கார்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.